Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணால் போதும், 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணிடலாம். உங்கள் ட்ராவல் டைமில் தனித்தனியாக நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு போங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 3 கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி நான் ரவா இட்லி அண்ட் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். 2 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நெய் ஆர் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதே மாவில் நம்ம குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டீம் பண்ண வச்சுருந்த இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம உப்புமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடும். உங்கள் ட்ராவல் டைமில் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, see you on next video. Take care. Bye.